ரைட். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து கவுண்டிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த கவுண்டிஃபில் எவ்வளோ முக்கியம்னு பார்த்து கொள்ளலாம். முதலாவது வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கவுண்ட்டுன்னு சொன்னால் என்னான்னு சொல்லி. கவுண்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் கவுண்ட் பண்ணுறோம். அதாவது இதில் நம்பர்ஸ் இருக்குது. இது நம்பர்ஸ்ட கூட்டுத்தொகை இல்லை, இது எத்தனை முறை வந்திருக்குன்னு சொல்லி. இந்த உதாரணத்தை பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்குது. இதில் பாருங்கள் 3 4 5 6. ஸோ இவ்வாறு கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்ட்டுன்னு சொல்லலாம். ரைட். ஸோ இந்த கவுண்ட்டை வந்து இவ்வாறு செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நான் 6 செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கோர்னரில் காட்டுறது வந்து கவுண்ட் 6ன்னு சொல்லி. ரைட். அதே போல் தான் அது டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, அது கவுண்ட்டை எடுத்து காட்டுது. சரியா? அதே கவுண்ட்டை வந்து இந்த இடத்துல ஒட்டோ சம்முக்கு கீழே, அதாவது ஹோம்னு சொல்லக்கூடிய பகுதியில், ஹோம்னு சொல்லக்கூடிய டேப்பில் ஒட்டோ சம்முக்கு கீழே பார்க்கலாம் கவுண்ட் நம்பர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது ஈஸியாக எங்களுக்கு கவுண்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கவுண்டிஃப்னு சொல்கிறது வந்து, அதாவது வந்து நாங்கள் ஒரு கண்டிஷனின் மூலம் கேட்பது. அதாவது இந்த உதாரணத்தில் சிடி ரொம்மை மட்டும் கவுண்ட் பண்ண சொல்லலாம். ரைட். இந்த உதாரணத்தில் 45 என்று சொல்லக்கூடிய நம்பரை கவுண்ட் பண்ண சொல்லலாம். ரைட். அவ்வாறு இல்லாவிட்டாலும் சில கண்டிஷனையும் கொடுக்கலாம் வேல்யூஸில். இதில் வந்து 2 வகையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது வந்து கவுண்டிஃப் வந்து வேல்யூஸ், நம்பர்ஸ் போன்ற விடயங்களுக்கு வேல்யூஸுக்கு கவுண்ட் பண்ணுறது. இரண்டாவது வந்து டெக்ஸ்ட், நாங்கள் கொடுக்கக்கூடிய இவ்வாறான டெக்ஸ்ட்டை கவுண்ட் பண்ணுறது. ரைட். ஸோ முதலாவது வகை பார்க்கலாம், கவுண்ட் இஃப் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. அதாவது வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறதில்லை, இதில் குறிப்பிட்ட நாங்கள் சொல்லக்கூடிய டெக்ஸ்ட்டை கவுண்ட் பண்ணுறது. ஸோ ஸ்டார்ட்டில் வழமை போல் வந்து ஈக்குவல் சைன் கவுண்டிஃப். இந்த இடத்துல காட்டிருக்கு கவுண்ட் இஃப்னு சொல்லி, அதை கிளிக் பண்ணுறேன். ரைட். கவுண்ட் இஃப்பை கிளிக் பண்ணினா ஓப்பன் ப்ராக்கெட். இதில் 2 விடயம் காட்டப்பட்டிருக்கு. அதாவது ரேஞ்ச் கமா க்ரைட்டீரியா. ரேஞ்சுன்னு சொல்கிறது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்கன்றது. இந்த இடத்துல வந்து இந்த ரேஞ்சில் கவுண்ட் பண்ண போகிறேன். அதாவது வந்து அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ E2 E7ன்னு இருக்குது. இதை நீங்கள் டைப் பண்ணலாம் அல்லது இவ்வாறு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். கமா ரெண்டாவது கேட்கப்பட்டிருக்கக்கூடியது க்ரைட்டீரியா. அதாவது வந்து இந்த ரேஞ்சில் எந்த விஷயத்தை நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்கன்றது. நான் இந்த உதாரணத்தில் வந்து இவ்வாறான கோட்டேஷன் மார்க்குகளுக்கு தான் நீங்கள் உங்களோட க்ரைட்டீரியா போட வேணும். இந்த உதாரணத்துக்கு வந்து நான் சிடி ரோம் டைப் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் கோட்டேஷன் மார்க், அதே நேரத்தில் க்ளோஸ் கோட்டேஷன் மார்க். அதை கோட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போது பார்க்கலாம், இந்த ரேஞ்சில் சிடி ரோம் என்று சொல்லக்கூடிய சொல் எத்தனை இருக்குன்றது தான் இப்போ என்டர் பண்ணுறேன். இந்த இடத்துல காட்டுது 4 சொல்லி. சிடி ரோம் 1 2 3 4. ரைட். ஸோ இது டெக்ஸ்ட்டுக்கு வரக்கூடியது. இந்த இடத்துல பார்க்கலாம், அதே போல் தான் வேல்யூஸுக்கு எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி. ரைட். இந்த வேல்யூஸை பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்டிஃப் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். கமா இப்போது க்ரைட்டீரியாவுக்கு வந்து அதே மாதிரி கோட்டேஷன் மார்க்குள்ளுக்கு நான் க்ரைட்டீரியாவில் போடுறேன் 45 சொல்லக்கூடிய நம்பர். கோட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் ப்ராக்கெட். ரைட். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த ரேஞ்சில் 45 என்று சொல்லக்கூடிய வேல்யூஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி. இப்போது வந்து 2 இருக்குது, 1 2. ரைட். இது முக்கியமாக வந்து பேரோல் போன்ற விடயங்களை இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். அதுக்கு முக்கியமாக வந்து இது பேரோல் போன்ற விடயங்கள், அதாவது யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, யார் ஆப்சன்ஸ்,
இல்லாட்டி யார் எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க போன்ற விடயங்களை பார்க்கலாம். முக்கியமாக வந்து குறிப்பிட்ட ஒரு எம்ப்ளாயி எத்தனை நாள் ப்ரெசண்ட், அதாவது வந்திருக்காங்க ஒர்க்குக்கு, எத்தனை நாள் வரவில்லை போன்ற விடயங்களை பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கவுண்டிஃபில் வந்து இன்னொரு மெத்தட் ஈக்குவல் கவுண்டிஃப். ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் கமா. இப்போது க்ரைட்டீரியாவுக்கு வந்து நான் கொடுக்குறேன் கிரேட்டர் தேன் 45 விட கூடுதலாக. ரைட், க்ரைட்டீரியா முடிச்சுக்கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து 45 இல்லை, 45 விட கூடுதலாக பார்க்க வேண்டும். அதாவது இந்த இடத்துல 10க்கு 1 2 3 45 இல்லை தானே. அப்போ வந்து 45 விட கூடுதலாக 3 இருக்குது. பார்க்கலாம் எவ்வாறு வருதுன்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். ஸோ 3 காட்டப்பட்டிருக்கு. ரைட், இது சிம்பிளாக இருந்தாலும் ஈஸியாக கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட பெரிய ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸாக அல்லது வந்து மந்த்லி எங்களோட அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் இவ்வாறாக கவுண்ட் பண்ணுறது மிகவும் ஈஸியாக இருக்கும். ரைட், ஸோ இந்த கவுண்டிஃப் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அட்வான்ஸ் எக்ஸல்ன்ற முறையில் இந்த கவுண்டிஃப் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.